அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அமீஸ் ஹோம். அமீஸ் ஹோம்ல இன்னைக்கு நம்ம ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான பட்டரியான சுஜி கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு தம்ரூட் போல இருக்குல்ல, டேஸ்ட் கூட அப்படிதான். கிட்டத்தட்ட சாஃப்டான தம்ரூட் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். வாங்க இப்ப சுஜி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுஜி கேக் செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ரவா தான் இந்த கேக்குக்கு டெக்ஸ்சரும் ஃபிளேவரும் கொடுக்க போகுது. முதல்ல ரவாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுறலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு ரவா எடுத்திருக்கேன். நல்ல அடிகனமான பாத்திரத்துல லோ ஃபிளேம்ல வச்சு ரவாவை வறுத்துக்க போறோம். ரவாவோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது, ஆனா அது நல்லா வறுபட்டிருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு கைவிடாம நல்லா கலந்து விட்டு ரவாவை வறுத்து எடுத்து ஆற வச்சிடுங்க. ரவா ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம சேர்க்க போற மாவு ஐட்டத்தெல்லாம் எடுத்து சலிச்சு வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதை கரெக்டான அளவுல மெஷர் பண்ணி எடுத்துட்டு சலிச்சு வச்சுக்கோங்க. மைதா மாவை 1க்கு 2 தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கேக் நல்லாவே ஃப்ளஃபியா இருக்கும். அடுத்தது நல்லா பீட் பண்றதுக்கு வசதியா இருக்க மாதிரி கொஞ்சம் அகலமான பவுல்ல பட்டர், சுகர், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்க போறோம். நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்றேன். ஒருவேளை உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நார்மல் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நீங்க பீட் பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்றீங்கன்னா பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க. சீனியையும் அல்லது மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி சேர்த்து பீட் பண்ணீங்கன்னா ஈஸியாவே பீட் ஆகி வந்துடும். பட்டரும் சுகரும் சேர்ந்து பீட் ஆகி ஒரு லைட் கலர் வந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு மொத்தமா 3 முட்டை தேவைப்படும். 3 முட்டையும் ஒரே சமயத்துல சேர்த்துறாம ஒன்னொன்னா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. முட்டை எல்லாமே பட்டர்ல சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா 2வது முட்டையை சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையா 3 முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. கடைசியா ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இது கூட தயிர் சேர்த்துக்க போறோம். தயிர் இல்லைன்னா சவர் கிரீம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகம் இல்லாம நல்லா கெட்டி தயிரா சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு தயிர் நல்லா கம்பைன் ஆகி வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி விட்டுட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம விஸ்க் யூஸ் பண்ண போறது இல்ல, ஸ்பேச்சுலாவோ கரண்டியோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது சலிச்சு எடுத்து வச்சிருந்த மைதா மாவு, வறுத்து ஆற வச்ச ரவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவெல்லாம் சேர்த்த பிறகு ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டலா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ரவையும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் இந்த அளவு திக்கா இருக்கும். இப்ப இது கூட பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டும் அதே மாதிரி ஜென்டலா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா ஒன்று சேர கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியா சுஜி கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நீங்களும் பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அடுத்தது இதை ட்ரேல மாத்திட்டு பேக் பண்ண வேண்டியது தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டின அளவுக்கு 8 இன்ச் ட்ரேல பேக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ட்ரேல பட்டர் அப்ளை பண்ணிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு பேட்டரை ஊத்திட்டு நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரேய பேட்டர்ல ஊத்துறதுக்கு முன்னாடியே அவனை ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண மறந்துடாதீங்க. 170 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல ஒரு 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சுஜி கேக் ரெடி. பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல பார்க்கவே டெம்ப்டிங்கா சூப்பரா சுஜி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வெளியில வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நல்லா கேக்க ஆறுனதுக்கு அப்புறமா ட்ரேலேருந்து ரிலீஸ் பண்ணாதான் கேக் வந்து உடையாம வரும்.
கேக் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல ஸ்லைஸை போட்டு ஒரு டீயை வச்சுட்டு இந்த கேக்கை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இந்த சுஜி கேக் ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஆமிஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆமிஸ் ஹோம்.